ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. ஜெய்வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். நாம் வசந்த நவராத்திரி வழிபாட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாளைய தினம் தசமி, அன்னை ராஜராஜேஸ்வருடைய வழிபாட்டில் அந்த வசந்த நவராத்திரியில் வெற்றி நாளான தசமி வழிபாட்டை செய்யவிருக்கின்றோம். இந்த வழிபாட்டை செய்கின்ற அத்துணை பேர்களுக்கும் அடியனுடைய அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறவும் அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய அருட்கொடை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கவும் அடியேன் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த நாள்ல இந்த விரதத்தை நாம எப்படி நிறைவு செய்யணும் என்பது போன்ற நிறைய கேள்விகளை நம்முடைய பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் கடந்த 9 தினங்களாக சிறப்பான முறையில் ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் வசந்த நவராத்திரியினுடைய தசமி திதியை முன்னிட்டு அன்னையினுடைய ஆலயத்தில் ஹோமம், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், மேலும் வஸ்திரதானமும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறவிருக்கின்றது. இந்த பூஜையில அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்த கோடிகள் அனைவருமே பங்கேற்று உங்களுடைய வாழ்வினுடைய நலன்களை அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய அருளை பெற்றுயுமாறு அடியே அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியான நிலை எப்பொழுதுமே நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியுடைய பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, ஐயா வசந்த நவராத்திரி பூஜையை நாங்கள் எப்படி செய்யணும், நாங்கள் எப்படி விரதம் இருக்கணும்லாம் கேட்டு பூஜையை ஆரம்பிச்சிங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை சரிவர செய்ய முடியல, எங்களுக்கான சூழ்நிலைகள் சரியில்லை அப்படி என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் அந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வரீங்க. அந்த பூஜையை செஞ்சு கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா, அன்னையின் பால் பேரன்பு கொண்டு எங்களுடைய வழிகள் தீர்ந்து விட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை வர வேண்டும், எங்களுடைய வாழ்வில் வசந்தம் வீச வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு அன்னையினுடைய வழிபாட்டை கடந்த 9 நாட்களாக செய்து கொண்டு வருகிறீர்கள். அனைவருக்குமே அடியேனுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். மேலும் நாளைக்கு நாங்கள் எப்படி பூஜையை நிறைவு செய்யணும் என்பது போன்ற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மேலும் இந்த பூஜையை ஆரம்பித்து எங்களால் தொடர முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தடங்கள் ஆயிடுத்து என்பது போன்ற பக்தர்கள் இருக்கீங்க இல்லையா, அவர்கள் அனைவருமே பூஜையை சரியாக கடந்த 9 நாட்களாக செய்யக்கூடிய பக்தர்களுக்கும் சேர்த்து நாளைய தினம் உங்களுடைய இல்லத்தில் அன்னையினுடைய திருவுருவப் படம் இருந்தால் அதை வைத்தோ, அல்லது ஏற்கனவே கலசம் நிறுத்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க இல்லையா, அந்த வழிபாட்டில் ஒரு சிறப்பான ஒரு பூஜையை நாளைய தினம் வடை பாயாசத்தோடு சேர்த்து செஞ்சால் ரொம்ப சிறப்பு. எப்படி உங்களுக்கு வசதி இருக்கிறதோ சர்க்கரை பொங்கல், பானகம், குங்குமத்தில் அர்ச்சனை, உங்களுக்கு என்னென்ன பூஜைகளை அடியேன் உபதேசித்தனோ அந்த பூஜையை செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஐயா இப்போதான் நான் உங்களுடைய வீடியோவே பார்த்தேன், இன்னைக்கு தான் எனக்கு தெரியும், நான் இப்போ தான் பூஜையை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய பக்தர்களும் சரி, நாளைய தினம் உங்களுடைய இல்லத்தில் அன்னையினுடைய திருவுருவப்படம் இருந்தாலோ அல்லது கலசமோ அல்லது விளக்கோ அதை அலங்காரம் செய்து அம்பாளை தியானித்து வாராகி மாலையை முழுவதுமாக ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும்.
அலரி புஷ்பமும் சண்பக புஷ்பமும் நீங்க உங்க பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் கலிவந்தணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லால் எங்கே என்ற குசவாசம் கையில் கோத்திருப்பால் இவளே எனையாலும் குலதெய்வமே என்று ஒரு 21 முறை இந்த பூஜையில் நீங்க பாராயணம் பண்ணுங்க. வெற்றி தேவதை எதிரிகளாக இருக்கட்டும், தன்னை ஏமாற்றியவராக இருக்கட்டும், உங்களுக்கு எதெல்லாம் நியாயமாக சேர வேண்டுமோ, எதெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டுமோ, அவமானம், அவச்சொல், போராமையினால சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய மனதை வருத்தெடுத்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களெல்லாம் உங்களிடத்திலே வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாள் என்றால் அது மிகையில. ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. நாளைக்கு இந்த பூஜையை நீங்க செஞ்சுட்டு 21 நாள் தொடர்ச்சியா அந்த பாமாலையை நீங்க பாராயணம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வில் அன்னை ஒரு வழியை காட்டி நீங்கள் எதற்கெல்லாம் ஏங்கி தவித்தீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு ஒரு தடையா இருந்ததோ அத்தனையும் கிடைக்கப்பெறும். ரொம்ப அற்புதமான வழிபாடு. யாரும் கைவிட்டுறாதீங்க. அற்புதமான முறையில் செஞ்சு அன்னையினுடைய அருட்கொடைக்கு பாத்திரமாவீர்கள் என்று அடியேன் மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து, அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகினுடைய பிள்ளைகள் அனைவருமே ஆள்வோர் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை இழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய்வராஜ்.